வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன். நம் கரத்திலே இருக்கும் வேத புத்தகம் கண்ணாடியை போன்றது என்று சொல்லுவார்கள். அது கடவுளையும் காட்டும், நம்மையும் யார் என்று காட்டும். பவுல் தன்னுடைய கடிதங்களில் விசுவாசிகள் கடவுளை அறிகின்ற அறிவிலே அவர்கள் வளர வேண்டும் என வலியுறுத்தியிருக்கிறார். அவரை அறிகின்ற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் என எழுதுகிறார். வேதத்தை அனுதினமும் வாசிக்கின்ற நாம் எந்த அளவிற்கு ஆண்டவரை புரிந்து வைத்திருக்கிறோம்? அறிவில் அல்ல, அனுபவத்தில் நம் இரட்சகரை நாம் ருசிக்க வேண்டும். நடந்த ஒரு சம்பவத்தை காண்பிக்கிறேன். முன்னாள் ஹாலிவுட் நடிகர் ரிச்சர்ட் பெர்டன் ஒருமுறை தான் சிறு வயதில் கலந்து கொண்ட சண்டே ஸ்கூலுக்கு சென்றார். நல்ல வரவேற்பு கிடைத்தது. அப்பொழுது அந்த சபையின் முன்னாள் போதகரும் அங்கே இருந்தார். தன்னை பாராட்டியதற்காக நன்றி சொல்ல மேடை ஏறிய ரிச்சர்ட் பெர்டனிடம் அந்த வயதான போதகர் அவரிடம், நான் சொல்லிக் கொடுத்த சங்கீதம் 23 சொல்லுங்கள் என கேட்டுக்கொண்டார். உடனே ரிச்சர்ட், சொல்கிறேன், ஆனால் ஒரு நிபந்தனை. நான் சொல்லி முடித்தவுடன் நீங்களும் திரும்ப சொல்ல வேண்டும். போதகரும் ஒப்புக்கொண்டார். பிறகு நடிகர் ரிச்சர்ட் சங்கீதம் 23 அவருக்கே உரிய பாணியில் ஏற்ற இரக்கத்தோடு அருமையாகச் சொன்னார். எல்லோரும் சந்தோஷத்தில் கைதட்டினார்கள். பிறகு அந்த வயதான போதகர் சொல்ல ஆரம்பித்தார். தன்னுடைய மெல்லிய குரலில் நடுக்கத்தோடு அந்த சங்கீதத்தை இதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லி முடித்தபோது எல்லார் கண்களிலும் கண்ணீர், அமைதி நிலவியது. அப்பொழுது ரிச்சர்ட் தொடர்ந்து பேசினார். அன்பானவர்களே, என்னால் உங்கள் கண்களையும் காதுகளையும் மட்டும்தான் தொட முடிந்தது. ஆனால் இந்த வயதான போதகர் உங்கள் இதயங்களை தொட்டுவிட்டார். ஏன் தெரியுமா? எனக்கு இந்த சங்கீதம் நன்றாக தெரியும். ஆனால் இந்த போதகருக்கு இந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்டுள்ள மேய்ப்பனை நன்றாக தெரியும். பிரியமானவர்களே, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன், எனக்கு குறைவில்லை என்று வசனங்களை தெரிந்து வைத்திருப்பது நல்லது. அதைவிட வேதாகமத்தை அருளிய கடவுளை அறிந்து வைத்திருப்பது மிகவும் முக்கியம். எத்தனை பேருக்கு மேய்ப்பனை தெரியும், அனுபவித்திருக்கிறோம்? இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஆமென்.